கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மிஸ் பண்ணால் ஃபுல் வீடியோ கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். கார்த்தி வந்து யோசிக்கிறாங்க, அண்ணன் ஏன் இப்படி இந்த மாதிரி பண்ணுறாப்புல, என்ன ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கின மாதிரி தெரியலையா, அண்ணன் வந்து விரும்பி பேசுகிற மாதிரி தானே இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காப்புல கார்த்தி. அந்த சமயத்தில் தீபா வந்து சொல்கிறாங்க, இப்படி மீனாட்சி அண்ணன் அக்காவுக்கு போய் இப்படிலாம் துரோகம் செய்வாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னோன்னே, சரி நம்ம இதை பற்றி எதுவும் பேசிக்க வேணாம், நம்ம வா இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னோன்னே, அப்போ நான் அக்கா கிட்டே சொல்லி வந்து இவரை வந்து கண்டிக்க சொல்லிட்டா, அவசரப்படாத தீபா, எதுவாக இருந்தாலும் ஒரு நிலையான ஒரு முடிவு எடுக்கணும். இப்போ நம்ம வந்து ஏதாவது சொல்லிட்டோன்னா அப்போ எந்த திசையில் போகும்னே இந்த பிரச்சனை தெரியாது, குடும்பத்தை பிரியாத லெவலுக்கு நம்ம பார்த்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணணும் இந்த பிரச்சனையை அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீ வீட்டில் எதுவும் சொல்லிக்காத அன்னிக்கிட்ட அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு வந்துடுறாங்க. கார்த்திக் கூட வந்தோடனே மேலே போயிடுறாப்புல கார்த்தி. அப்போன்னு பார்த்து தீபா வந்து பேக்கை எடுத்து ஹாலில் வச்சுட்டு இந்த பக்கம் வந்து காஃபி கேட்டதுனால வந்து காஃபி போடுறதுக்காக வந்து போகிறாங்க. காஃபி போட்டுட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கப்போ இங்கே கரெக்டாக வந்து ஐஸ்வர்யா வந்துடுறாங்க. வந்துட்டு செமையாக பிளான் பண்ணி அந்த ஃபோன் இருக்குல்ல, தீபாவோட ஃபோனை காலையிலேருந்து எடுத்து வச்சுருந்த ஃபோனை தூக்கி அவங்களோட பேகுக்குள்ளே போட்டு விட்டுறாங்க. அந்த விஷயம் வந்து இவங்களுக்கு தெரியாது. தீபாவுக்கு காஃபி போய் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இங்கே பேக் எடுத்துகிட்டு மறுபடியும் பேகை மாட்டிக்கிட்டு எங்கேயோ வெளில போகிற மாதிரி வர பார்க்குறாங்க. அப்போ கரெக்டாக வந்து அபிராமி வந்துடுறாங்க. அபிராமி வந்து கேட்குறாங்க, உனக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா காலையிலேருந்து, சாரி அத்தை நான் வந்து ஃபோனை வீட்லேயே மறந்து வச்சுட்டு போயிட்டேன், இன்றைக்கி பூஜை இருக்குது விளக்கு போடணும்னு எத்தனை ட்ரிப்பு ஞாபகப்படுத்துறதுக்காக உனக்கு ஃபோன் பண்ணால் நீ அவ்வளோ பெரிய ஆளாகிட்டா, கொஞ்சம் இறங்கி நான் வந்து உனக்காக செஞ்சால் நீ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேல்ல அப்படின்னா, சேச்சா அத்தை அவசரப்பட்டு தப்பாக சொல்லாதீங்க, நான் நிஜம்லேயே வந்து கார்த்திக் சார் கூட தான் இருந்தேன், இந்த ஃபோன் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னோன்னே ஐஸ்வர்யா கரெக்டாக இதாக சமயன்ட்டு கரெக்டாக வந்து ஐஸ்வர்யா வந்து தீபாவோட ஃபோனுக்கு வந்து ஃபோன் பண்ணிடுறாங்க. ரிங் அடிக்க ஆரம்பிச்சிருது. அடித்த வேகத்துக்கு வந்து அபிராமி வந்து செம கடுப்பாயிட்டாங்க. பார்த்தியா உன்னோட லட்சணம் இதிலேருந்தே தெரியுது, உன்னை போய் வந்து கார்த்தி எப்படி தான் நல்ல பொண்ணுன்னு நம்புறான்னு எனக்கு புரியவே இல்லை, நானும் சரி போனால் போகுது உன்னை வந்து ஏற்றுக்கலான்னு நான் மனப்பக்குவத்தோடு வந்தால் கூட நீ பண்ணுற இந்த நாடகத்தன்மையும் ஏமாத்து வேலையும் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. ஐஸ்வர்யா பேச்சு வந்து நான் கேட்டிருக்கணும், உனக்கெல்லாம் வந்து கார்த்தி சொன்னானேன்னு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் பார்த்தியா, மதிப்பு மரியாதையாக மருமக மாதிரி, அது என்னோடய தப்பு தான் அப்படின்னு கத்திட்டு போகிறாங்க. தயவு செஞ்சு நில்லுங்கங்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ சூப்பராக முடிக்கிறாங்க.